பற்றி ஏறதுக்கு சிம்பிளாக கடந்து சொல்லுவோம். ஜெயிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வசம் செய்யலாம் என்று மெய்யான இறைவன் அப்படிங்கிறாவே. இந்த வாரத்தின் முன்னால் வீரங்களை படைத்தவர் மகேற்ற கணத்தையும் மையம் எடுக்க வேண்டும், தொழுதுள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி இவரை யாவரையும் குறித்ததான வேலையிலே பாதுகாப்பாய் கூட்டி சேர்த்து மாதம் கேட்காமல் தான் கேட்கணும். வாசிக்கும் உம்முடைய ஜனங்களை சிறைப்பட்டிருக்கிறதான மக்களை மீட்டு வரும்படி மோசே அவர்களை அழைத்து அந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர் பல்வேறு காரணங்களை தெரிவித்தார். தரப்பை அதில் ஒன்றாக நான் நான் வாயுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் வாயோடு வாயாய் இருந்து நான் பேசுவேன் என்று சொன்னேன். அதே போல இந்த வேலையை தரப்பனை அதை மறைத்ததும் நேரே வெளிப்படும் தரப்பனை கேட்டதான மக்களும் தங்களுடைய இல்லை உலகத்திலே அதை பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் நேர்த்து செய்வார்கள். அப்படி அதை காலத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறார்கள். யாருக்கும் அவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துகிறேன். செய்திகளாக கடன் சொல்வதாக ஒரு வசனத்தை வாசித்து செய்திகளாக கடன் செல்வோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 9. அப்பொழுது ஐசிது என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான். எப்பொழுதும் செய்தி கொடுத்தது முன்பாக நம்ம தேவனுடைய வசனத்தை எவ்வளவு ஒரு ஆர்வமாக கேட்கணும், அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து தான் செய்தியாளர்கள் சொல்லுவார்கள். அது போல இந்த வசன பகுதி இந்த இன்சிடென்ட் எல்லாருமே நமக்கு தெரியும். அந்த இன்சிடென்ட்டை பல்வேறு விதமான கோணங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அவர் ஒரு அன்அட்டென்டிவா கவனிக்க முடியாம விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா பல மணி நேரம் விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் உட்கார்ந்து கேட்டுருக்காரு. நம்மளுக்கு இங்க ரொம்ப சொகுசா நம்ம விஷயம் சீட்டில் உட்கார்ந்து கேட்டுருக்கோம். அதனால ஞாயிற்றுக்கிழமை வேலையில மாத்திரம் அல்லாமல் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் தேவனுடைய வசனமானது சொல்லப்படுதோ அதற்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஐநூற்றி அந்த இடத்துல தூக்கமானது விழுந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்க முன்பாக நெடுநேரம் அந்த இடத்துல உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கேட்டுருக்காரு. அது உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உணரக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன வழி, வேற வழி இல்லை. நிறைய பார்த்துக்கிறாங்க அந்த வசனத்தை எங்கேயாவது கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்குள்ளாக இருக்கணும். இந்த வசனத்தை கேட்பதற்குள்ளா சொல்வதற்கு முன்பாக அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு இந்த வசனத்தை கேட்கக்கூடிய உங்க யாரும் தாழ்மையாக கேட்க முடியும். இன்றைய எடுத்துக்கொண்ட தலைப்பு பாத்தீங்கன்னா மாதிரியா இரு. நம்மளுக்கு சின்ன வயசுல இது ரெண்டு கோணங்கள், 2 விதமான பேரண்ட்ஸ் அமைஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களை போல நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கை காமிச்சு இவங்களை மாதிரி இரு, நம்ம மாதிரி. எங்க அப்பா பாத்தீங்கன்னா எங்க சர்ச்சில் ஒருத்தர் அவர் +2 படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் நல்லா புறமையாக பேசுவார். இப்போ சிறு வயது அதை கை காமிச்சு அவரை மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் சத்தியத்திலையும் வளமையாக இருந்தார். ஸோ 2 கோணங்களையும் சொல்லுவார், சத்தியத்திலையும் வளமாக இருக்கும். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் என்ன, நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. ஒரு கோணம் அவங்கள போல நீங்க இருங்கன்னு சொல்றது. இன்னொரு கோணம் நீங்க அடுத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுல எல்லாரும் கேட்டதுனால இது உங்களுக்கு புரியும். இது வசனத்தின் அடிப்படையில ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 9. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இந்த இடத்துல ஆசாரியப்பட உண்டாகிறதுக்கு முன்பாக ஒரு மாடல் அங்க கொடுத்தார் தேவன். இது போல நீ செஞ்சிரு அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு புரியும்படி ஒரு சின்ன உதாரணம்னா நம்மளுக்கு திருப்பூர் பகுதியில் துணி அதிகமாக உற்பத்தி செய்கிற இடம். இப்போ 1000 பீஸ் 2000 பீஸ் செய்யறாங்கன்னா எடுத்தோன்னே 1000 பீஸ் அவ்வளோ செஞ்ச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் செக் பண்ணுவாங்க. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதை ஒரு பெர்ஃபெக்ட் பீஸாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு 10-20 பீஸ் வேஸ்ட் ஆகும் செய்வாங்க. அதே மாதிரி சிவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு 45 வீடு ஒரே மாதிரி கட்டணும், ஒரு மார்க் வீடாக கட்டுவாங்க. அதில் இருக்கிற பெயிண்டிங் ஆகட்டும், வாட் எவர் என்ன விஷயமாகட்டும் எல்லாமே அதை ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்டாக செய்யறதுக்கு பல மிஸ்டேக் நடக்கலாம். பல இடத்துல கரெக்ஷன் பண்ணுவாங்க.
அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாடலை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறாரு இந்த இடத்துல. அது ஒரு உதாரணம் நீங்க எடுத்துருங்க. அது வந்து இந்த மாடல் கொடுத்துட்டு இது போல செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதே போல இன்னொரு இடத்துல அதே அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 25வது அதிகாரம் 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஒரு டைம் இது மாதிரி செஞ்சிரு அப்படின்ட்டு. மறுபடியும் என்ன சொன்னாரு? ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சா அதே மாதிரி செஞ்சிரு. ஏன்னா மனுஷன் வந்து நம்ம எப்படின்னா போறோம், ஒரு ஓனர் வந்து ஒரு 4 பேருக்கு வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு போறாங்கன்னா 4 பேர் ஒரே மாதிரி செஞ்சா நம்ம எப்படி அங்கேயே தெரியும்? நம்ம ஏதாவது புதுசாக வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லி நம்மளோட மூளையாளரை போட்டு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா செய்யலாம்னு சொல்லி செய்வோம். அந்த மாதிரி மனுஷன் திங்க் பண்ணுவோம். அதனால தான் தேவன் சொல்றாரு, இன்னொரு வாட்டி சொல்றாரு, நீ எக்ஸ்ட்ரா எதுவும் சிந்திக்காத, உன்னோட யோசனையெல்லாம் இதுக்கு உள்ள வைக்காத. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கணும், என்ன மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம், ஜஸ்ட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்ம வேதாந்தத்திலிருந்து கற்றுக்கூடிய உதாரணம். நமக்கு ஒரு ரோல் மாடல் வைக்கப்பட்டிருக்க வேதாந்தத்தின்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு? வந்துட்டு ஜஸ்ட் வந்து அவர் நம்மளோட பாவங்களுக்கு மட்டும் மறைச்சிட்டு உயிர் வந்து போறாங்க. நம்மளுக்கு பழைய ஏற்பாடின்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லப்பட்டுருச்சு. ஆனா நம்மளுக்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண பண்ணல. எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி இருக்கணும், வார்த்தையால் மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாடு என்னாச்சு? இயேசுவானவர் வந்து இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தது நம்மளுக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம். அப்போ அவர் வந்து வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு, செட் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க். இந்த மாதிரி இந்த அளவுகோல் எல்லா விஷயத்தையும் என்ன போல இருந்துட்டு போயிருங்க, முடிஞ்சது, சிம்பிள். இதே வார்த்தையை இன்னொரு கோணத்தில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 28, 29 சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்னாடி பேதுருல படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டுச்சு? உங்களுக்கு முன்னாடியே செட் பண்ணி போயிருக்காரு அப்படின்னு. அது யாருக்கு அப்படிங்கிற வசனம் ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்டுச்சு, அழைக்கப்பட்டவர்களுக்கு. இந்த வசனம் என்ன சொல்லப்படுது? நீங்க அழைக்கப்பட்டதோட நோக்கமே இருக்கு, அவரை போல வாழ்வதற்கு நீங்க அழைக்கவே பட்டிருக்கீங்க. அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டுச்சு? செட் பண்ணிட்டு போயிட்டு அதை ஃபாலோ பண்ணி வந்துருங்க. யாரெல்லாம் அழைக்கப்பட்டீங்களோ அவங்க என்னோட ரோல் மாடலை ஃபாலோ பண்ணி வாங்க. ஆனா அழைக்கப்பட்டதோட நோக்கமே என்ன? அவரை ஃபாலோ பண்ணி அவரை மூல ஒரு பூரணர் ஆகிறது தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற கருத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்பொழுது வந்து நம்ம வாசிக்கப்பட்டதான வசனத்துக்கு மீண்டும் ஒரு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 12. உன் இளமையை குறித்து யாரும் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக என்னை போல இருன்னு சொல்லிட்டாரு. எந்தெந்த விஷயத்துலாம் என்ன போல இருக்கிறது இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது. ரோல் மாடலாம் என்னென்ன செட் பண்ணி ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு போயிட்டேன், என்னை ஃபாலோ பண்ணுங்க. எதுலாம் என்ன ஃபாலோ பண்ணுறது இங்க தெளிவாக போட்டிருக்குது. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசத்திற்கு மாதிரியா இருக்கு. இன்றைக்கான நம்ம தியானிக்க போற வசனங்கள் தான். எந்தெந்த காரியத்துலாம் நம்ம அவரை போல நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மித்தவங்களுக்கு எப்படி முன்னாடியே இருக்கிறது. முதலாவது வார்த்தையில நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடியா இருக்கணும். நம்ம அநேக நேரங்களில் நம்மளுடைய கோபத்தை எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இங்க கார் ஓட்டுறவங்க எத்தனை பேர், பைக் ஓட்டுறவங்க எத்தனை பேர், ஒரு 80% எல்லாரும் ஒரு ரூபா ஓட்டுவோம். பல்வேறு நேரங்களில் நம்ம அந்த கோபத்தை வார்த்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம 90 ஒரு 100 போயிட்டு இருக்கோம். சடனா ஒரு காரோ ஒரு பைக்கை உட்காந்துறப்ப தெரியும் நம்மளுடைய வார்த்தை எப்படி வருது அப்படின்னு. அந்த இடத்துல தான் வெளிப்படும் நம்மளோட வார்த்தைகள். நம்ம எப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். இந்த செய்தி வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தரையும் நம்ம முன்னால மனசுல நம்ம எப்படி இருக்கிறோம், இது வரைக்கும் எந்த அளவுக்கு தேர்ந்து இருக்கிறவங்க சராசரி நிறுத்தி பார்க்கக்கூடியதான ஒரு செய்தியா இருக்குது.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இந்த வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதீங்க. இது காமன், இது வந்து கெட்ட வார்த்தை பேச வேணாம்னு. அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது இந்த புதிய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டின்படி ஒரு பெண்ணோட சங்கிச்சா விசாரம் பண்ணுது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை, நீங்கள் நினைச்சாலே பாவம் தான். அதனால நீங்க கெட்ட வார்த்தை பேசணும்னு சிம்பிளா சொல்லியாச்சு, கெட்ட வார்த்தை பேசாம இருந்துடலாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்லப்படுது? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்பதற்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். இப்ப கெட்ட வார்த்தை பேசாம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்துடலாம்னா, பாவில இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு சுத்தமான ஒரு பர்சனா இருக்கு, கெட்ட வார்த்தை பேசாம இருந்தா போதுமானது. ஆனா இயேசுவான இருக்கிறது பரிசுத்தரா இருக்காரு. பரிசுத்தரா இருக்கிற அளவுக்கு நம்ம ஈடாகி அவருக்கு ஈக்குவலா வரணும். என்ன பண்ணும்? தேவையில்லாத வீண் பேச்சிலே விட்டுருன்னு சொல்றாரு. பக்தி விருத்தி, நீ பேசுற வார்த்தை இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டானால் அதை மட்டும்தான் பேசணும். நார்மலா வீண் பேச்சு பேசுறதே தவிர்க்கணும். கெட்டவரை பேசாம இருந்தீங்கன்னா சென்டர் வந்து நினைக்கலாம். ஆனா அவர் கிட்ட பண்ணுவேன், அவரை போல நம்ம ஆகணுமே. அப்ப அதுக்கு எந்த ஸ்டேண்டுக்கு போய் நிற்கணும்? பக்தி விருத்தி உண்டாக பேசணும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் போன் பேசுறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசுறோம். பக்தி விருத்தி உண்டாக எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம பேசுறோம்? எத்தனை வார்த்தைகள் நம்ம பேசுறோம்? சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடுபடி நமக்கு ரொம்ப நல்ல ஓரளவுக்கு சென்சிட்டிவா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் புதிய ஏற்பாடு ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு சட்டத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ரொம்ப டீப்பா பார்க்கணும். கெட்டவரை பேசாம இருக்கிறது ஓரளவுக்கு 90% நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஆனா பக்தி விருத்தி உண்டாக பேசுறோமா அப்படிங்கிறத செஞ்சுட்டு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்ப்போம். எல்லாரும் தெரிஞ்ச உதாரணம் நாபால், அபிகேல். அவங்க 2 பேர்த்தோட பேச்ச டிஃபரன்ஸை பார்ப்போம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனம் 10. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நாபால் தாவீதின் ஊழியக்காரர் பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார் அப்படின்னு கேட்டார். தெரியாத மாதிரி கேட்டார். இப்போ நான் அன்புறதை பார்த்து அவர் எனக்கு யாருமே தெரியாது, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவரோட அப்பா பேர் அவர் சொல்றாரு, ஈசா யார்? தெரியாம கேட்கறாரு. அந்த வார்த்தைய தெரிஞ்சிருக்கு அவருக்கு யாரு இன்னார் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த பேச்சு போட்டு தெரிஞ்சுட்டே கேட்கறது, இதெல்லாம் வாழ்க்கை பேசுறது. அதுக்கு அப்படியே இப்போ ஞானமாய் இந்த வந்து அபிகேல் பேசுற வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் பிற்பாடு வரக்கூடிய வசனங்கள், அந்த வசனத்தை நோட் பண்றேன். யாராவது கண்டிருந்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க. பதினெட்டாவது வசனம். அது இல்ல, 24. அவன் பாதத்திலே விழுந்து 23, 24 வாசிங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகமுற்ற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உங்களுடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உங்களுடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். இப்போ வந்து அபிகேல் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிசினஸ் மேனோட மனைவி. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ அப்படியே அந்த காலகட்டத்தில் போனோம் நம்மளுக்கு அது அளவுக்கு கனெக்ட் ஆகாது. நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு வரலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு பென்சில் BMW, இப்போ டெஸ்ட்ல ரொம்ப காசு ஆயிடுச்சு இந்தியா, அந்த காரெலாம் வச்சிருக்காங்க. ஒரு 50 பேர் அவர் கீழே வேலை செய்கிறாங்க. அவர் வந்து ஒருத்தருக்கு சின்ன நல்ல விதமாக இருப்போமே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு
விஷயம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போய் நேரடியாக வாங்கி கொடுப்பாரா? 50 பேர் இவர் கேள்வி ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவாங்க? காசு அவர்கிட்ட கொடுத்து வேலையை கொடுத்து நேராக போய் வாங்கி கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு அப்படின்வாங்க. இவங்க அந்த கல்வியில் போகிறாங்க. வீடு மின்சாரம் இருக்குமா அப்போ வந்து கல்வி வச்சுக்கிறது அந்த அளவுக்கு. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல கல்வியான ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா தாவீதை பார்த்த உடனே அதை வந்து இறங்குறாங்க. அந்த ஆக்ட் எப்படி இருக்கு? இவங்க முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கு இவங்களோட கைண்ட்னஸ் அந்த ஆக்ட் எப்படி இருக்கு? அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேரே தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. இதுதான் அந்த தாழ்மை எக்ஸ்ட்ரீம். அவங்க தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே இந்த பாதகம் என்னமே சொல்லட்டும். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரு தப்பு செய்யல. அவர் செஞ்ச தப்புக்கு இவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி அதை மன்னிப்பு சொல்லி என் பேர அந்த விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பேசுற வார்த்தைகள் தாவீது வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார்த்தை நீ யாரே அப்பா யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டார், கேள்வி கேட்டார். அதுக்காக கோவப்பட்டு கிளம்பி போயிருக்காரு. அப்ப அந்த ஆப்போசிட்டா வராங்க. இப்ப இவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத சமயத்துல என்ன ஆயிருக்கும்? அவன் நேரா போய் கொண்டு போட்டிருப்பாரு. அந்த பழி தாவீது மேலே விழுந்திருக்கும். இப்ப இவங்க பேசின அந்த வார்த்தை யாரோட மனசை மாத்துச்சு? தாவீதோட மனசை மாத்துச்சு. இவரோட உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாம தாவீதையும் அந்த பாவத்தை போகாம தாவீது ரத்தப்பழி வந்து தவிர்த்தது அந்த வார்த்தைகள். சோ இப்படிப்பட்டதான வார்த்தைகள்ல நாம உண்மையா இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸாம்பிள் யாரும் பார்த்தீங்கன்னா யோகா மனைவியை எடுத்துக்கலாம். 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். எல்லா புதுசாக தேவன் எடுத்துட்டார் எல்லாத்தையும். அப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கிறாங்க. அவங்க வார்த்தையில முன்னாடி இருக்கா? யோகா என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய ஞாபகத்துக்கு ஸ்தோத்திரம். சோ வார்த்தையில முன்வாரமா எப்படி இருக்கும்? யோகா போல இருக்கும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பாக நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 25ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். மரணத்துக்கு ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த அபிகாயில் பேசப்பட்ட வார்த்தை எப்படி இருந்துச்சு? வசனத்துக்கு ஏற்றாறு போல இருந்துச்சு. டைமிங் கரெக்டான டைம்ல அவங்க பேச வேண்டியதை பேசினாங்க. இதே நாபால் பேசியிருந்தா திரும்பவும் தாவீது அவ்வளவு கோபம் வராது. மறுபடி நாபால் பேசுற மாதிரியே பேசியிருந்தா. ஸோ அந்த வார்த்தைகள்ல நம்ம முன்னாடியா நம்ம நடக்க வேண்டியது அவ்வளவு அவசியமா இருக்கிறது. இப்பொழுது வாசித்து பார்ப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் வசனம் 2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. துணிகரமா பேசக்கூடாது. ஒரு அவசரத்துல ஒரு யோசிக்காம ஒரு வீண் வார்த்தைகளை எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது. இதை வந்து அப்படியே ஒரு சில ஜபத்தின் காரியங்கள் கூட எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து வசனத்து அடிப்படையில் எல்லாமே தெரியுது. அதனால நீங்க வந்து முன்னாடி ஜபம் பண்ணும்போது 1/2 மணி நேரத்துக்கு இருக்கிற எல்லா வசனத்தையும் சொல்லி ஜபம் பண்ணலாமா? எந்த காரியத்துக்கு நம்ம ஜபம் பண்றோம்? கத்திரை மந்திக்கு பண்றோமா? முதல் ஜபத்துக்கு பண்றோமா? இல்ல கொடுக்கப்படுறதுக்கான செய்திக்கு பண்றோமா? எது தேவையோ அந்த தேவைக்கேற்றால் போல சுருக்கமான ஜபத்தை பண்ணணும். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 22. லூக்கா 4 வசனம் 22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். என்ன ஏற்படுத்தினார்? வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைனால ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். நம்ம எல்லாரும் கூட சொல்லலாம், நாங்கள் தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறோம், கூட வேலை பண்றேன் அப்படின்னு நம்ம பேசுறத பார்த்தா ஆச்சரியப்படுவோம். எப்படி கிறிஸ்டின் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிறாங்க, பேசுற பேச்சை கேட்டா அப்படியா? அப்படி ஏற்படுத்தினார். நம்ம அப்படிதான் ஏற்படுத்திக்கிறோம். இயேசுவோட எப்படிப்பட்டதான ஆச்சரியத்தை ஏற்படுத்தினா அது எப்படிப்பட்டதான ஆச்சரியமா இருந்துச்சு? இவருக்குள்ள இருந்து இப்படிப்பட்டதான வல்லமையான வார்த்தையை வெளிப்படுதா அப்படிங்கிற மாதிரி.
காதை பத்துற அளவுக்கு நம்ம பேசும்போது ஒரு கிறிஸ்தவர்களாக இவ்வளோ பேசிக்கிறாங்க, ஆனால் பேசக்கூடிய வார்த்தை கோபத்தில் என்ன வருதுன்னே தெரியாமல் இருக்குது. நாம் அப்படி இருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் வெளிப்படுத்தி அப்படி அவர் கிரியேட் பண்ண அந்த அப்படிப்பட்டதான் வியப்பை, அப்படிப்பட்டதான் ஆச்சரியத்தை நம்ம உண்டு பண்ணுற அளவுக்கு ஞானம் உள்ளதாய், அர்த்தம் உள்ளதாய் பேச வேண்டிய வார்த்தைகளை நம்ம முன்மாதிரியான காரியங்களை பேச வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. 1 தீமோத்தேயு 4:12 படிக்க வேண்டாம். அதில் சொன்ன இரண்டாவது காரியம் என்ன? முதலாவது வார்த்தை, இரண்டாவது நடக்கை. நடக்கைகளும் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 17 வரை வாசித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 17 முடியும். ஏலியின் குமாரர் கேலியாளியின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பழியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வைத்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது தட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலாவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்வார்கள். வாசிச்சு பார்க்கணுமோ அந்த இன்சிடென்ட் வந்து நீங்க வீட்டுக்கு வாசிச்சு பாருங்க. அதே போல 23ஆவது வசனத்தை வாசிக்கணும். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். இந்த 12 to 17 பார்த்தோம்னா அந்த ஆசாரியர்கள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்றது. ஏன் என்ன செஞ்சாரு? தேவன் கருத்தர் கட்டளையிட்டதை அப்படியே செஞ்சுட்டு வந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? அவர் நடக்கையில் எப்படி இருந்தாங்க? மோசமா இருக்கு. பொல்லாத நடக்கைகளை நடப்பித்ததை அநேகர் சொல்ல கேட்டார்கள். நம்ம எப்படிப்பட்டதான நடக்கைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம்? அநேகர் முன்மாதிரியான நடக்கைகளை வெளிப்படுத்துறோமா, இல்லை பொல்லாத காரியங்களை வெளிப்படுத்துறோமா, அப்படிப்பட்டதான நடக்கைகளை நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படின்னு. வார்த்தையில் ஒரு முன்மாதிரி இருந்தாலும் மாத்திரம் போதாது, நடக்கையிலும் அதே முன்மாதிரியான காரியங்களை வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். என் சகோதரர்களே, உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஸோ இந்த நடக்கையை எதை குறித்து அளவுகோடு காட்ட முடியுமா? நம்ம நடக்கை நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா எதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுடைய கிரியையினால. நம்ம எப்படிப்பட்டதான கிரியை வெளிப்படுத்துறோம் அதை வைத்து தான் நம்மளுடைய நடக்கை தீர்மானிக்கப்படும். இது நல்ல நடக்கையா கெட்ட நடக்கையா அப்படின்னு. அந்த நடக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும். அந்த நடக்கை எப்படி அளவு பண்ணப்படும்னா ஒரு கிரியை வெளிப்பட முடியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அழைத்தவர் எப்படி இருக்காரு? பரிசுத்தராய் இருக்கிறார். அதே போல நம்மளும் அந்த பரிசுத்தத்தை வெளிக்காட்ட வேண்டும். நம்முடைய கிரியைகள் மூலியமாக வெளிக்காட்டுறது மூலியமா நம்மளுடைய நடக்கைகள் அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நம்மளுக்கு எல்லாம் ஃபெமிலியரான பர்சன் தான். புதிய பாட்டில் வந்து சவுலா இருந்தவர் அவங்க பார்த்தார். சவுலா இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு? 2 வசனங்களை வாசித்து பார்ப்போம். இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்தார். கலாத்தியர் 1:13. கலாத்தியர் 1:13. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. அதே தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனம் 3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து
சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். 2 வருஷம் என்ன சொல்லுவாரு, அவர் எப்படி டெரரா இருந்திருக்காரு, ஒரு பர்சன் இருந்திருக்காரு, சபையை என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, பாழாக்கி துன்புறுத்தி கொலை செய்து இருக்காரு. அப்படிப்பட்டதான பர்சன் எப்படி மாறுறாரு? 1 Corinthians 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்காரு ஜீசஸ், இயேசுவானவர் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்காரு. சேம் டிட்டோ. அவர் நம்ம பழையப்பட்டபடி அந்த கட்டுமூட்டு சாமான் எப்படி செய்யணும் ஒரு ரோல் மாடல் கொடுத்து செய்ய சொன்னாரோ, இயேசுவானவர் எப்படி அந்த ரோல் மாடலை வாழ்ந்து வச்சுட்டு போனாரோ, அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே போல வாழ்ந்துருக்காரு. நான் எப்படி அவரை ஃபாலோ பண்ணேன், நீங்க அதை மட்டும் பண்ணுங்க. அப்படி ஒரு இடத்துக்கு எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவர் வந்து ஒரு பாலாக்கி சபை உறுப்பினரை துன்பப்படுத்தி கொலை செய்து பண்ணிட்டு இருந்த ஒரு நடக்கை வெளிப்பட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து அவர் இயேசுவானவர் மாதிரி வச்சிருக்காரு. அந்த மாதிரி முழுசா நான் பின்பற்றிட்டேன். அவர் எப்படி ஒரு ரோல் மாடல் வச்சாரு எனக்கு அதே போல ரோல் மாடல் செட் பண்ணிட்டேன். நீங்க ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதை போல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி அவரை பின்பற்றி தொடர்ந்து போனோம் அதே போல நீங்க என்னை தொடர்ந்து போங்க அப்படிங்கிறார். பிரசங்க 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஸோ நம்ம வந்து வாரம் சண்டே ஆனால் நம்ம சர்ச்சுக்கு போயிடும்னு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். கைவிட்டு வாரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் உள்ளான நோக்கம் எதுக்காக நம்ம வர யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தான், நம்மளுக்கும் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். நம்ம ஒரு சடங்காச்சாரமா ஞாயிற்றுக்கிழமை போயிடணும், வேற வழியே இல்லை. என்ன பண்றது? நான் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண நான் கிறிஸ்டின் அதுக்காக போயிடலாமா? இந்த வசனம் என்ன சொல்றது இல்லையா? தேவனுடைய வசனத்தை செவி கொடுத்து கேட்கும்படி கூடி வர வேண்டும். அப்போ ஒரு அந்த சென்ற காரியத்தில் கூட நடக்க எப்படிப்பட்டதா இருக்கணும்? அநேகருக்கு முன்னாடியே இருக்கணும். ஸோ முதலாவது வார்த்தை, 2வது நடக்கை. இது 2 காரியங்களும் நம்ம வந்து அநேகர் இருக்கிற எல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. 3வது காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. அன்பை பற்றி அநேக முறைகள் அநேக செய்திகள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்குள்ள அது கிரியை செய்தால் நம்ம வந்து 100% நம்ம மனைவியோ இல்லை கணவரையோ இல்லை பிள்ளைகளையோ அன்பு செய்யணும்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட கூட ஒரு சூழல் வரணும், அவங்க வெறுக்கிறது. ஆனால் தேவன் வந்து நம்ம மேல் கொண்ட அன்பு அளவிடவே முடியாது. ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சா நம்ம கிட்ட? நம்ம அன்பு செலுத்தி இவனுக்கு இதை பண்ணா திருப்பி என்ன பண்ணுவாங்க, திருப்பி நம்ம பண்ற தகுதியற்றவர்கள் பண்ணுவோம். அப்படி எப்படி எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? வந்து ஈடுணையா அவர் காட்டு அன்புக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சிலதான காரியங்களை இந்த அன்பை குறித்து நம்ம வாசித்து பார்ப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 37 தொடங்கி 40 வரை. மத்தேயு 22 வசனம் 37 தொடங்கி 40 வரை. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் மனமாக நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாம போயிட்டு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். வசனம் இது மாத்திரம் இல்லை, எல்லா வசனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். திரும்ப திரும்ப நினைவுறுதல் அவசியமா இருக்கிறது நமக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டத்தில் என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு இணையான 2ஆம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல நம்ம நான் சொன்னது போல தான் உண்மை. முன்னே சொன்னது போல 100% நம்ம ஒரு அன்பு செலுத்தினாலும் அவங்க இருக்கிறதுக்கான சூழல் நம்மளுக்கு வருது. ஆனால் இயேசு தேவனால நம்ம இருக்கிற அன்பு ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்போம். நம்ம
நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அவங்க மேல அன்பு செலுத்துவோம். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ரோமர் 5:8 வாசித்து பாருங்க. எப்படிப்பட்டதான சூழ்நிலை அவங்க மேல அன்பு செலுத்தினாங்க. அந்த இடத்துல ஒரு 3 வார்த்தையை சொல்லப்படும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதே போல 6:10 ரெண்டையும் வசனத்தை போட்டு அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சரி, 6ஆம் வசனம் வாசிப்பேன். அன்றியும் நாம் பலனற்றோராய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். அப்போ முன்னே வாசித்தது நம்ம 8ஆம் வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில். 10ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். ஸோ இந்த கிரைட்டீரியா நம்ம வந்து அந்த பர்சன் கிட்ட அன்பு செலுத்துவோமா? நம்ம அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் துரோகம் செஞ்சுக்கிறான், அவன் சத்துருவா இருக்கிறான், அவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்துவோமா? அப்புறம் பாவிகளாக இருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்ட இருக்கிறாரு பரிசுத்தராக நம்ம அப்படியே அந்த ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் இந்த சைடு இருக்கோம். இந்த சைடு இருக்கிறோம், நம்ம இந்த சைடு இருக்கோம். அந்த பரிசுத்தராக நம்ம பாவிகளாக இருக்கோம். இன்னொரு நம்ம அத்தியமக்காரராக இருக்கோம், பேலன்ட் கட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட கிரைட்டீரியா நம்ம வந்து இந்த கிரைட்டீரியா நம்ம வச்சு மனசுக்குள்ள வச்சு பார்த்தோம்னா அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட நம்ம அன்பு செலுத்துவோமா? செலுத்த மாட்டோம். அவருக்கு எந்த கிரைட்டீரியா இல்லை. நம்ம இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்மகிட்ட அன்பு செலுத்துவதாக இருந்தார். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. செஞ்சு கட்டினாவே இல்லை. எக்ஸ்ட்ரீமான அன்பு என்ன? ஒருத்தருக்காக அன்பு செலுத்த, ஒருத்தருக்காக உசுர கொடுக்குறது. அது செஞ்சாங்க இல்லையா? அதனால தான் நம்ம சொல்றோம். அதே போல அவர் வெளிப்படுத்துற அன்பு எப்படி? மாயமற்ற ஒரு அன்பு. அதுக்கு ஒரு உதாரணம், அவர் சிலுவையில் பாட்டுக்கு முன்பதாக அந்த வாட்ஸ்அப் எடுக்கிறாங்க. அந்த மேஜையில் உட்காந்துருக்காங்க. மேஜையில் அந்த 12 பேர் அவரை சுற்றி உட்காந்துருக்காங்க. காட்டி கொடுக்க போகிற யுவராஜ் என்ன பண்ணுறான்? கமரா பண்ணுறாங்க. பேர் யோவான் எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க. இவர் வந்து வெளிப்படுத்துகிற அன்பை வந்து பேருக்கு ஒரு மாதிரியும் யோவான் ஒரு மாதிரியும் காட்டி கொடுக்க போகிற யுவராஜ் கைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா? ஒரே மாதிரி. அந்த வசனம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? யுவராஜ் கைக்கு காட்டி கொடுக்க போகிறான்னு தெரியும். கூட தான் இருந்தார், காட்டி கொடுக்க போகிறாரு. அவருக்கு மேலே இவர் ஒரு வெறுப்பு காட்டினார், அன்பு செலுத்தல அப்படிங்கிற மாதிரி வசனம் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? கூட தோல் சாய்ந்து இருக்கிற அதே சகோதரனுக்கு அதே அன்பு தான், காட்டி கொடுக்க போற அதே அன்பு சகோதரனுக்கும் அதே அன்பை வெளிப்படுத்துறாரு. இந்த அன்பை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்மளோட அன்பு எப்படியா இருக்குது? நம்மளுக்கு நெருக்கமான உறவுக்கு ஒரு மாதிரி அன்பும், நம்மளுக்கு தகாத காரியங்களை செய்யற ஒரு பர்சன் அது குடும்பத்துக்குள்ளேயா இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு அன்பை காமிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ சபையில் எடுத்துக்கும் போது ஒரு சகோதரர் வந்து ஒரு 2-3 நாள் சபை அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ கோபப்படுறது நியாயமான விஷயம் தான். ஆனால் அந்த அன்பு இழந்து போயிடணும். அவர் எப்படி அன்பு அந்த 12 பேருக்கு ஒரே மாதிரி ஈக்குவலாக காமிச்சாரோ அதே அன்பை நம்ம வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 1 யோவான் 4:10. அதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை எடுத்து கம்பேர் பண்ணி படிக்கணும். உபாகமம் 23:5. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கும். இப்பொழுது உபாகமம் 23:5 வசனம் ரெண்டு ஒப்பிட்டு பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஸோ இங்க புதிய ஏற்பாட்டு ஒன்றியும் அவங்க என்ன சொல்லப்படுது? கொடுத்ததுனால அன்பு, இயேசு கிறிஸ்துவ கொடுத்ததுனால அன்பு உண்டாயிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அன்பு இல்லையா? அன்புங்கிற ஒரு காரியம் இல்லையா? உபவாசம் வாட்சி பார்த்தோம், தேவன் அன்பு செலுத்தினார். அப்ப இந்த வசனம் எதை மீன் பண்ணுது? அன்பு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு புதிய ஏற்பாடு. எதை மீன் பண்ணுது? முன்னே அன்பு இருந்தது, அது வார்த்தையா ஒரு சில காரியங்கள் இருந்தது. ஆனா அந்த அன்போட எக்ஸ்ட்ரீம் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது எப்போ? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததுனால அந்த அன்போட அளவுகோல் இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது செட் பண்ணப்பட்டது எப்போ? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் அந்த சிலுவை பாடுகள் நம்மளுக்காக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான்
அந்த அன்பின் அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ணப்பட்டது. ஸோ அன்பு முன்னாடி இருந்தே இருந்துச்சு, தேவன் நம்ம மேல் கொண்ட அன்பு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. ஆனால் அந்த அன்புடைய அளவு இது இந்த அளவு வரைக்கும் நீங்கள் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு லெவலை செட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஒப்பு கொடுத்த பொழுது தான் அந்த அன்பின் அளவு வரும். ஸோ இப்பொழுது நம்ம எப்படிப்பட்டதான அன்பு, அந்த அளவுக்கு அன்புக்கு வளரணும், நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் மாறணும், எவ்வளோ தூரம் நம்ம சரி செய்து கொடுக்கணும் அப்படின்னு நம்மை சிந்தித்து பார்க்கணும். ஸோ முதலாவது காரியம் நம்மளுடைய வார்த்தையால் நம்ம வந்து முன்மாதிரியாக இருக்கணும், இரண்டாவது நடக்கையினால் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், மூணாவது அன்பு செலுத்துகிற இன்னொருக்கிட்ட அன்பு செலுத்துகிற காரியங்களில் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நான்காவது காரியம் ஆவியில் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 10 வரை வாசித்து பார்ப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எனக்கு முன்னே பிற்காலுக்கு இறங்கி போய் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்துரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தையும் கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கியது. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நம்மளுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஞானஸ்தானம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுல் ஏன் வந்து அந்த மாதிரி கொடுமையை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அவருக்கு ஆவியானவர் இயேசுவை சந்தித்த பிறகு அவருக்கு ஒரு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதனால தான் அவர் முன்மாதிரியாக ஜீவித்தார். அப்படி பழிவாங்கிட்டு இருந்தவர், கொலை செய்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்த அவர் இயேசுவை போல நான் பின்பற்றி அவர் என்ன மாடல் வச்சுட்டு போனாரோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எதனால சொல்ல முடிஞ்சது? ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனால ஆவி அவர் வழங்கிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஆவி வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம இன்னும் அந்த ரோல் மாடலுக்கு போக முடியலையே. நம்மளே நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தா தானே அந்த இடத்துக்கு நம்ம நகர முடியும். ஸோ முதலாவது நம்மளை வந்து அந்த ஆவியானவருக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும். அப்போ தான் அந்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அவர் செட் பண்ணி வச்சுருக்க ரோல் மாடல் அளவுக்கு அதை அந்த எக்ஸ்ட்ரீம் 100% நம்மளால் ஆக முடியுமான்னு தெரியல. வாரம் வரைக்கும் நீ 10% மாற்றம் இருக்கா, நாளைக்கு அடுத்த வாரம் கையில் போகும்போது கத்தை மனிதர் இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை இயேசுவை நம்ம மாற்றிருக்கோம், என்ன உலக சிந்தையிலேருந்து நம்ம மாறுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெர்சன்டேஜாக நம்ம மாற்றி ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக மாறுறது தான் நம்மளோட வேலை. பரலோகம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இந்த உலகத்தை வாழ்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுவதற்கு உண்டான காரியத்தை சிந்தித்து அதன்படி செய்ய வேணும். அநேகருக்கு ஆவியில் நம்ம முன்மாதிரியாக இருக்க வேணும். அது ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவியில நம்ம எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11. ரோமர் 12 வசனம் 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் எப்படி உள்ளவர்களாக இருக்கணுமா? அனல் உள்ளவர்களாக இருக்கணும். குறைகள் இல்லாமல் அனல் இல்லாமல் எந்த பக்கம் போகிறதே தெரியாமல் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அநேக முன்மாதிரியாக நம்ம ஆவியில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவியில் அனலோடு இருக்கணும். அதே போல் ஐந்தாவது காரியம் வாசித்து என்னன்னு பார்க்க போனால் அந்த வந்து
4 பாடல விசுவாசத்துல அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. விசுவாசம் எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும், நம்பக்கூடியவர்களையும் நிச்சயமா இருக்கிறது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயின் பெஸ்ட் உதாரணம் வேதாந்தம் யாரு? நம்மளோட விசுவாசத்தின் தந்தை யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 வயசு வந்து சொல்லிட்டாரு ஒரு பிள்ளையை கொடுக்க அப்படின்னு. அவர் ஒரு 25 ஆண்டுகள் வெயிட் பண்றாரு. அதனாலேயே அவருக்கு நம்ம வந்து விசுவாசம் தன்மை ஆகிட்டார். அவர் அந்த 25 ஆண்டுகள் வெயிட் பண்ணாரு. நம்ம வந்து இப்போ ஒரு முடியாத காரியம், நம்மளுக்கு அது நடக்கவே நடக்காத காரியம் வந்து ஒரு ப்ராமிஸ் கிடைக்குது, இது நடக்கும். நம்ம நம்பவும் மாட்டோம், நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் அவர் நம்பினார். 25 ஆண்டுகள் வெயிட் பண்ணார். அந்த வெயிட் பண்ணதுனால மட்டும் அவர் வந்து நம்மளுக்கு விசுவாசத்தின் தந்தை ஆகல. அவர் வந்து கூட்டிகிட்டு அந்த மலைக்கு மேலே ஏறதுக்கு எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி போனார்? 3 நாள். இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துல, இப்போ வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்க, ஒரு கூலிங் கிளாஸ் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் வாங்க. என் ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டான், டக்குன்னு கார் மேலே வந்து பார்த்துட்டான். டக்குன்னு கேட்கும்போது நம்மளால என்ன பண்ணோம், விருப்பமே இல்லை கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுவோம்? கொடுத்துருவோம். அந்த சடனாக நடந்தால் கூட நம்ம எதாவது பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அவருக்கு டைம் எத்தனை நாள் இருந்துச்சு? 3 நாள். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அது கூலிங் கிளாஸ் எடுத்து வாடா அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்லுவேன்? இதோ காரணம் சொன்னான், அது உடஞ்சிருச்சு, எங்களுக்கு இல்லை, இப்போ ஊரில் இருக்கு, அந்த மாதிரி என்னென்னமோ காரணம் சொன்னான். அந்த ஆபிரகாம் வந்து 3 நாள் டைம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வந்து அவர் எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லலாம் பேரம் பேசி பார்க்குறாரு. யாருக்காக பேரம் பேசினாரு? ஒரு 50 பேர் இருந்தால் விட்டுருங்க, 40 பேர் இருந்தால் விட்டுருங்க, 30 பேர் இருந்தால் விட்டுருங்க, 20 பேர் இருந்தால் விட்டுருங்க, 5 பேர் இருந்தால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல பேசினாரு. ஆனா இந்த காரியத்துல தன்னோட சொந்த மகனை வந்து கொடுக்கும்போது வாலிப பிரயாணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஏவரேஜா 11 வயசு அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அந்த வயசுல ஒரு பையனை பலி கொடுக்கறதுக்கு 3 நாள் டைம் இருந்தது. அவர் எல்லாம் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம் தேவனிடத்துல. ஆனா எதாவது கேட்டாரா? அவரு ஏதாவது மறுத்து பேசினாரா? எக்ஸ்கியூஸ் ஏதாவது சொன்னாரா? அந்த 3 நாள் அவரோட மனநிலை எப்படி இருந்தது? ஆனா அந்த மனநிலை நம்ம அந்த சூழ்நிலை இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், பல கருத்து சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆனா ஊழியக்காரர்கள் கேட்கறாங்க, மலைக்கு மேல போறீங்க, எப்போ வரீங்கன்ட்டு. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் வரேன்னு சொல்லிட்டு போறேன், நாங்க வருவோம். அந்த விசுவாசம் போயிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த விசுவாசம் தான். அதனாலதான் ஒரு விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுது. அதே போல அவங்க பையனோட ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கங்க. போயிட்டு ஒரே ஒரு டைம் தான் கேட்டான், என்னப்பா ஆட்டை காணும், பள்ளிக்கூடமே வந்துட்டோம் எல்லாரும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு 5 வயசு பையனை போட்டு கடைக்கு போக நம்ம போய்வானா? நம்ம சின்ன பையனா இருக்கும்போது ஒரு கடைக்கு போக சொன்னாங்கன்னா ஒரு 3 பொருள் வாங்கிட்டு சொன்னாங்கன்னா 30 வாட்டி சொல்லிட்டே போவோம் கடை போகிற வரைக்கும். ஆனால் அங்கே போய் வாங்குவோம், பொருளை மாற்றி வாங்கிப்போம். இப்போ இருக்கிற பசங்க சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்க சிட்டியில இருக்கீங்க, பிளிங்கிட்ல ஆள போட வேண்டியதானே? என்னையும் கடைக்கு போக சொல்ற, 5 நிமிஷம் டெலிவரி ஆக போகுது, இவ்வளவு காரணம் சொல்ல வரீங்களா? ஆனா அந்த மகன் அந்த இடத்துல என்ன கேட்டா ஒரே டெலிவரி தான், எங்கப்பா ஆளு இருக்கு தேவன் பார்த்து. ஸோ அதனால அந்த 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தது மட்டும் அவரோட விசுவாசத்தை வெளிப்படுத்தல. அந்த 3 நாள் தேவன் கேட்டாரு, போய் பரியனுக்கு போறோம். அந்த 3 நாளும் அவரோட மனநிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, நாங்கள் போயிட்டு எப்படி ஒரு நாள் தான் வருவோம் அப்படிங்கிறதான விசுவாசம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்டதான விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அநேகருக்கு முன்பதாக. இதுக்கு அடுத்ததாக காரியம் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 காரியம் பார்த்தோம். முதலாவது காரியம் நம்ம எதுல நம்ம நடத்தி நம்மளுடைய முன்மாதிரியா மற்றவங்களுக்கு இருக்கணும், நம்மளுடைய வார்த்தையில இருக்கணும். 2வது நடக்கையில இருக்கணும். 3வது அன்பில மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். 4வது காரியம் ஆவியில அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கணும். 5வது காரியம் விசுவாசத்துல இருக்கணும். 6வது காரியம் வந்து கற்புல. இன்னொரு காரியத்தை குறித்து பார்த்துட்டு கற்புக்குள்ளாக போவோம். 5வது காரியத்தை குறித்து விசுவாசத்தை குறித்துதான் காரியம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவரே ஒருத்தரோட இப்போ ஆபிரகாம் வந்து பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தோம். ஆபிரகாம் வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணமான சொல்லப்படுது. இயேசுவானவரே
சாட்சி கொடுத்ததுனால ஒரு விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். மத்திய 8ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 10 வரை வாசித்து பார்ப்போம். மத்திய 8ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 10 வரை. இயேசு கபர்நாவில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவான வானகடத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் யாரை பற்றி சொன்னாரு? 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை கொடுத்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படிப்பட்டதான விசுவாசத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நீ கிரியனால என்ன செய்திருக்க? உங்களோட வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல் வல்லமையானது ஒரு விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்டதான் விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். இப்போ அடுத்ததான காரியத்தில் போவோம். கற்பிலும் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்ச உதாரணம் தான். ஆனால் அந்த உதாரணத்துக்கு உள்ளாக டீப்பாக அந்த சுச்சுவேஷனில் நம்ம வச்சு பார்த்தா மட்டும்தான் அதோட தன்மை நமக்கு புரியும். யோசேப்பு, அந்த பார்வோனின் மனைவி, அந்த இன்சிடென்ட்ல உங்களை வாலிப பிரயத்தில் இருக்கிற நம்மளோட ஒரு சிலர் நம்ம அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். இல்லை நீங்கள் முதியலாக இருக்கும்போது, நம்ம வாலிப பிரயத்தில் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம வந்து திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி, இப்போ வேற ஒரு காரியங்கள், இந்த மாதிரி விபச்சார காரியங்கள் அதெல்லாம் வந்து ஈடுபடாமல் நம்மளை தவிர்த்து நம்ம உத்தரவுலாம் நிறுத்திருந்தாலும், அந்த சீன் நம்மளுக்கு லைஃப்ல ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம்? அவர் என்ன சொல்றாரு? தேவன் பயன் இல்லாது இல்லை, நான் பிசிக்கலா கேட்கிறேன். நிர்வாணி நிற்கிறேன். நம்ம ரிசோர்ட் இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஒரு சிலர் அந்த வார்த்தைகள் பேசும்போது நம்ம அதை தவிர்த்துட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையில நிர்வாணம், அந்த சூழ்நிலை நம்ம நிற்கும் போது நம்ம அவர் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் இருந்து அந்த மென்டாலிட்டியில் நம்ம இருக்குமா? தேவன் பார்வைக்கு பொருளாதாரம் இருக்குது பாவம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. அது நம்ம செய்யணுமா? அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல அவர் தப்ப காப்பாற்றி வந்தார். அதுக்கான பின்விளைவு என்ன வேணா வரலாம், ஒன்றை கூட பண்ணலாம். ஆனால் அதான் அவர் பயப்படல. மேலே இருக்கிறவருக்கு பயந்தார். அவர் சொல்றதுக்கு உத்தமமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு நினைச்சார். இந்த சூழ்நிலை நம்ம இருக்கும்பொழுது அந்த முடிவை நம்ம எடுப்போமா? ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி இது பண்ணக்கூடாத விஷயத்துல நம்ம கட்டாயமா உத்தமமா வாழ்ந்துடலாம். ஆனா இந்த சூழ்நிலை அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல நம்ம உத்தமத்தை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத நம்மளே சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்குது. 2 வசனங்களை வாசித்து செய்தி செய்வோம். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 15. நான் உங்களுக்கு செய்வது போல நீங்களும் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பிப்பேன். என்ன மாதிரி சொல்றாரு? மாதிரியை காண்பிக்கிறார். பழைய பாட்டின் திட்டப்படி இப்படி இருங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க. இப்போ வேலையை வந்து நம்மகிட்ட செய்ய சொல்லிட்டாரு. ப்ளூ பிரிண்ட் எதுவும் கொடுத்தாரா? எதுவுமே கொடுத்தாரு, அவரே செஞ்சுட்டாரு. ஆனால் அது வந்து கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாச்சா? அது இயேசுவான வாழ்த்து காமிச்சிட்டு ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் நமக்கு பூர்ணமானது. இதோட ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? இதோட எளிமையாக நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அன்பில் எந்த அளவுக்கு இருங்க அப்படின்னா நமக்கு புரியாது. என்ன மாதிரி இருந்துட்டு போயிருங்க, விசுவாசத்தை என்ன போல இருங்க, வார்த்தையில என்ன மாதிரி இருங்க, நடக்கிற என்ன மாதிரி இருங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரோல் மாடல் கொடுத்தது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறது நமக்கு என்ன கஷ்டம்?
1 பேர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ மந்தைக்கு மாதிரி மாதிரியாக இருக்கணும். நம்ம நீ கேட்ட செய்தியின்படி இயேசுவானவர் வந்து இந்த உலகத்தை வாழ்ந்து அவருடைய வந்த நோக்கத்தை மாத்திரம் அவர் முடிச்சுட்டு போயிடல. எதுக்கு வந்தார்? அவருடைய பாவலுக்கு சில அரேஞ்ச் பண்ணார். அதை மட்டும் முடிச்சுட்டு போகல. நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் செட் பண்ணி போயிருந்தாரு. இது போல ஒவ்வொரு நீங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரம் வார்த்தைகளும் சரி, நடக்கையிலும் சரி, அன்பிலும் சரி, விசுவாசமும் சரி, கற்பிலும் சரி, இந்த அனைத்து காரியங்களிலுமே அவர் முன்மாதிரி இருந்தது போல அவரை பின்பற்றி நாம் அனைவருக்கும் முன்மாதிரியே இருப்போம். அதற்காக முயற்சிப்போம். தாழ்மையாக பொறுமையாக கேட்ட ஒவ்வொருவரும் தேவன் தாம் ஆசிரியர்களாக இந்த வாய்ப்பை தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.